இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். நம்ம ஆமாம் இதெல்லாம் கடைசி கால அடையாளங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு 5 நிமிஷம் கழிச்சு அதை கடந்து போயிடுறோம். ஜெபிக்க உட்காரும் போதும் கூட ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏசப்பா எனக்கு இந்த கவலை இருக்குது, இதுலேருந்தே நான் எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் நமக்காக மட்டுமே ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது. இவ்வளோ கடைசி கால அடையாளங்களை அறிஞ்சிருந்தோம், நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும்ல. இதுக்கு மேலேயாவது ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா என்னை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நேரங்கள் கிடைக்குதோ நம்ம ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அதனால் என்ன முடியுதோ அந்த காரியங்களை கண்டிப்பாக நம்ம செய்யணும். இதுக்கு மேலேயும் நம்ம நிர்விசாரமாக இல்லாமல் நமக்கான திட்டங்களையும் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்றத நம்ம அறிஞ்சு அதன்படி நம்ம செயல்படணும். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வீரும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமா என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமா